ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஹால். எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூலில் வந்து எல்லா குழந்தைங்களோட எடுத்த ஃபோட்டோ தான் இது. எல்லா குழந்தைங்களுமே என்னம்மா ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ரன்னிங் ரேஸ் வச்சுருந்தாங்க. சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து போட்டிகளுமே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில். அதனுடைய ஒரு சில கிளிப்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள் மறக்காமல். ஸோ ஃபன்னாகவே இருந்துச்சு. இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சு. ரன்னிங் ரேஸ் வச்சதில் யார் யார் வந்து ப்ரைஸ் வாங்கினாங்க அப்படின்றத நீங்கள் மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டு இப்போ தான் வந்து ஓடுறதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பேக்கில் வந்து ஒரு 2 கேர்ள்ஸ் நடந்து போகிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வீடியோக்கு. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் அங்கேருந்து அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே எல்லோரும் ஓடி வராங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யார் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. இது வந்து லாஸ்ட் டைமாக எடுத்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்றது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஓட விட்டு இதில் யார் கரெக்டாக வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில கிளாரிஃபிகேஷனுக்காக மறுபடியும் மிஸ் ஓட விட்டுருந்தாங்க. 1 or 2 பேட்சாக பிரித்து தான் வந்து ஓடினாங்க. சரி ஓகே ஓடின குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் வந்த குழந்தைங்களுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுத்தா எப்படின்னு சொல்லிட்டு மிஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து எல்லாருக்கும் ஒரு நினைவாக இருக்கணும், நினைவு பொருளாக இருக்கணும், அது இல்லாமல் இது எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் வந்து ரொம்ப திங்க் பண்ணி டிஃபன் பாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அதாவது குழந்தைங்களுக்காக இவ்வளோ யோசித்து வந்து டீச்சர்ஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சி அந்த மனசு இருந்தால் மட்டும்தான் இதெல்லாமே பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ண மிஸ்ங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ 2 மிஸ் இருக்காங்க. அந்த மிஸ் தான் வந்து அவங்களோட செலவில் வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் தான் வந்து இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தேன். பட் நான் கொடுத்துட்டு இருந்தோம், நான் கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. இது மிஸ் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து நானுமே எடுத்துன்னு போய்ட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. அந்த டே ஃபுல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மற்றவங்க யாரும் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோன்னு தெரியல. நான் எல்லாத்தையுமே மறந்து குழந்தைங்களோட ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு டே. லாஸ்ட்டாக என்னென்னா சரி ஓகே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் வந்து 2 பேரையும் அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக அதே ஆர்டரில் நிற்க வச்சு ஃபோட்டோவுமே வந்து எடுத்தாங்க. அதில் நம்ம புஜ்ஜி என்ன பண்ணிகிட்ருக்கான் பாருங்களேன். கரெக்டாக ரெட் கலர் வாட்டர் பாட்டில் அண்ட் ரெட் கலர் ஷர்ட் வச்சுட்ருக்கான் பாரு. அவன் தான் என்னோட பையன். அவனுமே திருட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து அவனால் ஒன்றுமே இல்லை, நிற்கவே முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நிற்க வச்சுட்டாங்க. எல்லா குழந்தைங்களையுமே வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே நிற்க முடியாமல் தான் இருந்தது. ஏன்னா ஒரு குழந்தை ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல நிற்கிறதே பெரிய விஷயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த மாதிரி சரி ஓகே மிஸ் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொல்லியிருந்தேன். மிஸ் நீங்கள் என்ன ஃபேஸ்புக் யூடியூப்லலாம் வரப்போகிறீங்க அப்படியெல்லாம் வந்து கலாய்ச்சிக்கிட்டே வந்து எல்லா வீடியோவுமே எடுத்திருந்தாங்க. இந்த வீடியோ எடுத்தது வந்து மிஸ் தான். பட் நான் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஸ்கூல்லையுமே மிஸ் வந்து இவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் ஸ்கூலில், நான் போகிற ஸ்கூலில் வந்து மிஸ்மே வந்து ரொம்ப க்ளோஸ் தான். ஸோ க்ளோஸாக இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப நல்லதாகவும் இருக்குது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ்ஸு பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரையாக வந்து பேரண்ட்டு வித் ஸ்டூடெண்ட்டோட வந்து வீடியோ வந்து எடுக்க சொல்லி மிஸ்ஸே தான் எடுத்திருந்தாங்க. பட் நானுமே அதை ஓகே அக்செப்ட் பண்ணி எடுத்திருந்தேன். இவங்க தான் வந்து எங்கள் ஸ்கூலில் லீடர் மாதிரி, அவங்கள ஜூம் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு இது. சரி ஓகேங்க மிஸ், இது நீங்கள் ஃபுல்லாக வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்மளோட ஸ்கூலில் காமிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மிஸ் பண்ண மாட்டாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவுமே நடந்தது. சரி ஓகே நம்ம ஸ்கூலில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து சுற்றி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸே தான் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட குழந்தைகள் பண்ணது. இந்த மரத்தோடைய விடுதுகளில் இருக்கிறது எல்லாமே நம்மளோட குழந்தைகள் தான். அதாவது நான் இந்த ஸ்கூலுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸு இதெல்லாம் வந்து மிஸ் அரேஞ்ச் பண்ணி ஸ்கூல் எப்படி நீட்டாக வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ டீச்சர்ஸ் டேக்குமே நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அண்டு எதிர்பார்க்குற மாதிரி நாங்களும் ரொம்ப பெருசாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். பட் எல்லா பேரண்ட்ஸும் அதுக்கு